இன்னைக்கு நாம ஸ்டார்ட் பண்ண போறோம் பிளான்டே அண்ட் ஃபங்கை. ஃபர்ஸ்ட் கிளாஸ் 3 கிளாஸ்ல முடிஞ்சிடும் இன்ஷா அல்லாஹ். இனி எல்லாம் பாடம் துணை வளர்ச்சி வரைக்கும் பாடம் ஃபாஸ்டா போகும். துணை வளர்ச்சி வரைக்கும் நல்ல ஸ்பீடா போகும். அதுக்கு பிறகுதான் இன்ஷா அல்லாஹ் எங்களோட யூனிட் 5 தான் கொஞ்சம் ஸ்லோ. யூனிட் 5க்கு மிச்சம் டைம் எடுக்கிற படிச்சு கொடுக்குறது. இப்பதான் நாங்க உங்களோட சீனியர்ஸுக்கு யூனிட் 5 இப்பதான் முடிக்க போறோம். 6, 7, 8, 9, 10 சின்ன 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 பாடங்கள். யூனிட் 5ல ஒவ்வொரு பாடமுமே ஒரு யூனிட் மாதிரி. யூனிட் 5ல ஒவ்வொரு பாடமும் 30 பேஜ், 35 பேஜ், 25 பேஜ், 28 பேஜ், குறைஞ்சா 17 பேஜ் பாடம் முடிக்குது. அவ்வளவுதான். மத்த எல்லாமே அதோட கொடுத்தா சரி. ரைட். ராச்சியம் பிளான்டே முதலாவது ஆரம்பிக்க போறோம் இன்னைக்கு. கவனிங்க. ராச்சியம் பிளான்டேயின் பிரதான தாவர கூட்டங்களான குறுப்பு தொடர்புன்னு சொல்லி ஒரு தலைப்பு உண்டிக்கிற இந்த இதை இப்போக்கி நாங்க ஸ்கிப் பண்ணிட்டு கீழுள்ள விஷயங்களை படிச்சுட்டு தான் இதுக்கு வர போறோம். இதை இப்ப நான் சொல்லித்தர போனா உங்களுக்கு ஒன்றும் விளங்காது. இதுல சில விஷயங்கள் நாங்க இந்த தாவரங்களை எல்லாத்தையும் குறிக்கிறதுக்கு இருக்குது. இந்த தாவரங்களை குறிக்கிறதுக்கு இருக்குது. சில விஷயங்களை எங்களுக்கு விளங்கப்படுத்துறது இருக்குது. இப்ப விளங்கப்படுத்த போற விஷயங்கள் கீழுள்ள விஷயங்கள் படிச்சாதான் உங்களுக்கு மேல விளங்கும். இந்த தாவர ராஜ்யம் சம்பந்தமாக நான் உங்களுக்கு இதுக்கு முந்தி தந்த டியூட்டிக்கு தானே தாவர வாழ்க்கை வட்டம். தாவர வாழ்க்கை வட்டத்துல பாருங்க, ஃபர்ஸ்ட்டுக்கு தாவர ராஜ்யத்தின் சிறப்பியல்புகள் சொல்லி கொஞ்சம் ஒரு லிஸ்ட் ஒன்று தந்திக்கிறேன். அதுக்கு பிறகு நான் அது கீழே தான் தாவர வாழ்க்கை வட்டத்தை ஆரம்பிச்சுக்கிறேன். சரியா? அப்ப அந்த தாவர தாவர ராஜ்யத்தின் சிறப்பியல்புகளை நீங்க அந்த டியூட்ல பாத்துக்கலாம். இதுக்கு முந்தி தந்த டியூட்ல தாவர ராஜ்யத்தின் சிறப்பியல்புகள் சொல்லி அதுல பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று இருக்குது. அந்த லிஸ்ட்டை நீங்க படம் வைக்கணும். இது அதுல கண்டினியூஷன் தான் இது. நாங்க என்ன செஞ்சோம்டா அதோட அங்க நிப்பாட்டி போட்டு யூனிட் 3 நிப்பாட்டி போட்டு யூனிட் 4 ஆரம்பிச்சேன். யூனிட் 4 ஆரம்பிச்சு அப்படியே யூனிட் 4 அந்த கடைசி பகுதி ஆரம்பிச்சு வாழ்க்கை வட்டத்தை ஃபுல்லா முடிச்சிட்டோம். இன்னைக்கு யூனிட் 4 ஒரு பகுதி முடிஞ்சு. யூனிட் 4 காவாசி முடிஞ்சு. யூனிட் 3 இன்னொரு பகுதி இருக்கிற அதாவது லாஸ்ட் பார்ட். யூனிட் 3 கடைசி 2 பகுதி இருக்கிற இதனால யூனிட் 3 முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் யூனிட் 4 ஆரம்பிச்சிருவோம். நான் சரியா யூனிட் 4 ஆரம்பிச்சா நான் அந்த பகுதி யூனிட் 4 செய்ய மாட்டேன். யூனிட் 4 தான் இப்ப இவ்வளவு கால பார்த்து நான் இப்ப யூனிட் 3 போய் இருக்குது. அப்ப யூனிட் 4 காவாசி முடிஞ்ச யூனிட் 3 இன்னொரு காவாசி இருக்குது. அதை முடிச்சுட்டோம்னு சொன்னா அப்ப யூனிட் 3 காவாசியும் யூனிட் 3 ஃபுல்லா முடிஞ்சு யூனிட் 4 காவாசியும் முடிஞ்சு யூனிட் 3 ஃபுல்லா முடிக்கிறோம். இப்ப தாவர வாழ்க்கை வட்டம் முடிச்சுக்கிறோம்னா யூனிட் 4 காவாசியும் முடிஞ்சு. சரி, டார்கெட் டிகிரி உங்களுக்கு மேலே இந்த சிலபஸ் முடிக்கணும். மேல முடிக்கலாமான்னு நினைக்கிறேன். மேக்சிமம் எங்களுக்கு முடிக்கலாம். இப்ப போற ஸ்பீட்ல நாங்க போகணும்னு சொன்னா ஜூலைல மாதிரி முடிக்கலாம். ஜூலை வார வருஷம் ஜூலை எக்ஸாம் இருக்கும். நவம்பர்ல ஜூலைல முடிக்கணும்னா எங்களுக்கு மிச்சம் நல்ல மேக்சிமம் ஜூலைல மாதிரி முடிக்கலாம் இன்ஷா அல்லாஹ். சரி பாப்போம். ஆனா நான் போற ஸ்பீட்லயே நீங்களும் கிளாஸுக்கு ரெக்கார்டிங்க பார்த்து அதே ஸ்பீட்ல கேள்விகளையும் செஞ்சு முடிச்சாதான் உங்களுக்கு நான் அதோட வரலாம். இப்ப நீங்க இப்ப என்ன இந்த புக்கங்க யூனிட் யூனிட் 3ல எனக்கு நம்பர் தெரிய மறந்துட்டு. யூனிட் 3 இப்ப யூனிட் 2 ஃபுல்லா முடிச்சிக்கணும். நீங்க கேளுகள் எல்லாத்தையும் இது அந்த 2000+ எம்சிக்கு புக் தானே. இப்ப நீங்க என்ன செஞ்சுக்கணும், 2000+ புக்ல யூனிட் 2 அவ்வளவு கேள்விகளே முடிச்சிக்கணும். இப்ப இன்னும் முடிச்சலன்னா முடியுங்க. இப்ப டைம் இருக்குது, கொஞ்சம் டைம் இருக்குது. இன்னும் ஒரு வீக் டைம் இருக்குது. இந்த ஒரு வீக்குள்ள உங்களுக்கு அந்த முடிஞ்சு காலம் முடிஞ்சு எக்ஸ்பயர்ட். நீங்க சரியா வீசணும் உங்களுக்கு. இப்ப சரியா போட்டு வீசிடணும். இன்னும் ஒரு கிழமை டைம், ஒரு கிழமை 2 கிழமை டைம் தரேன். 2 கிழமை டைம் தரேன். இன்னும் 2000+ புக்ல யூனிட் 2 கேள்விகளை முடிக்காதாக்கள் முடியும். சரியா? அதை முடிச்சிட்டு அதுக்கப்புறம் யூனிட் 3 இப்ப அறவாசி வந்திக்கணும். சரியா பார்த்து இன்னைக்கு யூனிட் 3 அறவாசிக்கணும். யூனிட் 2 எப்பயே முடிச்சிக்கணும். அதை முடிக்காதாக்கள் இப்ப முடிச்சிருங்க. அதே மாதிரி யூனிட் 3 அறவாசிக்கு வந்திக்கணும். பயாலஜில பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிக்கு இன்னும் வேலை செய்யுது. சரியா? அப்படி இல்லாட்டி மெடிசின் அல்ல, பிஎஸ்சியும் அல்ல, எக்ரிகல்ச்சர் இருக்குது அதுவும் அல்ல. ஒரு கோர்ஸ் ஒண்டிக்கிற டீ பிளான்டேஷன் சொல்லி தேயிலை நாட்டுறது அப்படி கோர்ஸ் ஒண்டிக்கிற அந்த கோர்ஸ் தான் நீங்க போற. சரியா? தேயிலை நாட்டுறதுக்கு ஒரு கோர்ஸ் ஒண்டிக்கிற ஃபுல் கோர்ஸ் 4 வருஷம் கோர்ஸ். அதை படிச்சேன்னா உங்களுக்கு தேயிலை நாட்டுறது, அதை பிக்கிறது எப்படி, அதை வச்சு எப்படி தேயிலை உற்பத்தி செய்யறதெல்லாம் படிக்கலாம். தேயிலை டாக்டர் நீங்க. சரி, அப்படிதான் வர நீங்க தேயிலை டாக்டரை. அப்ப யாரும் வச்சுக்கோங்க 2000+ எம்சிக்குள்ள நீங்க யூனிட் 3 அறவாசி இந்த 2 கிழமைகளுக்கு முடிக்கலான்னு தேயிலை டாக்டர் தான் நீங்க. தேயிலை டாக்டர் இப்ப எழுதுவீங்க தேயிலை டாக்டர். சரி, இப்ப ஆரம்பிப்போம் நாங்க. நீங்க அழிச்சுக்கொள்ளும்.
இது வந்து நான் யூனிட் இவங்களுக்கு படிச்சு கொடுத்தது தான் இனப்பெருக்க தொகுதி. இதான் கடைசி பாட்டு, யூனிட் 4 கடைசி பாட்டுக்கு முந்தின பாட்டு. நாங்க நாளைக்கு இருந்து வந்து அவங்களோட கடைசி பாட்டு ஆரம்பிக்கிறோம். நாளைக்கு வன்கொடுத்தது ஆரம்பமாவது ஃபுல் ரஷ்ஷா போயிட்டு இருக்குது. அவங்களுக்கு எல்லாம் சரியான இப்ப அந்த ரஷ்ஷில் உண்மையிலே நான் சிலபஸ் எல்லாம் நல்லா அந்த ஏமா தான் போயிட்டு இருக்கிறேன். இருந்தாலும் சரியான அந்த கடைசிக்கு சிலபஸ் எல்லாம் வந்து பெருசு. ஒவ்வொரு பேஜும் வந்து இவ்வளவு நெருக்கமா போட்டு வச்சுப்பான், இவ்வளவு டீட்டெயிலான விஷயங்களை போட்டு வச்சுப்பான். எல்லாத்தையும் விளங்கப்படுத்தணும். சரி பார்ப்போம். சரி என்னது இப்ப நாங்க ஆரம்பிக்க போறோம். ராச்சியம் பிளான்டே, கிங்டம் பிளான்டே. சரியா, கிங்டம் பிளான்டே. கிங்டம் பிளான்டேண்டா பிளான்ட்ஸ், தாவரங்கள். சரியா, தாவரங்கள் வந்து இப்ப நாங்க இப்படி சொல்றது தானே, மனிதர்கள் வந்து குரங்குல இருந்து வந்தேன்னு சொன்னோம். அதே மாதிரி தாவரங்கள் எதிலிருந்து வந்தேன்னு சொல்லி நம்பப்படுதுன்னு சொன்னா குளோரோஃபைட்டாக்கள், குளோரோஃபைட்டுகள் இருந்து வந்ததாக சொல்லப்படுது. சொல்லுங்க அப்ப யாரு சரி, குளோரோஃபைட்னா என்னன்னு சொல்லி நான் சொல்லி தந்தது யாரு? பச்சை அல்கா. பச்சை அல்காக்கள். பச்சை அல்காக்கள். வெரி குட். பச்சை அல்காக்கள் தான் குளோரோஃபைட்டாக்கள். நாங்க புரோட்டிஸ்டா படிச்சுக்கொள்ளையும் படிச்சுக்கிறோம், அதே மாதிரி கார்போஹைட்ரேட் படிச்சுக்கொள்ளையும் படிச்சுக்கிறோம். குளோரோஃபைட்டுகளிலும் தாவரங்களிலும் இது காணப்பட்டு அப்படின்னு சொல்லி, எனது செல்லோஸ் காணப்பட்டுன்னு சொல்லி, அதே மாதிரி மாப்பொருள் சேமிக்கப்பட்டுன்னு சொல்லி பார்த்திக்கிறோம். பாருங்க, குளோரோஃபைட்டாக்களுக்கும் பிளான்ட் இந்த தாவரங்களுக்கும் இடையில, சரியா, தாவரங்களுக்கும் இடையில அப்பவே நாங்க ஒத்துமைகள் பார்த்துட்டு வந்தீங்க. அந்த ஒத்துமைகளை வச்சுதான் விஞ்ஞானிகள் சொல்றாங்க அப்படின்னா பிளான்ட்ஸ்ன்றது வந்து குளோரோஃபைட்டுகள் இருந்து வந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. சரியா, பச்சை அல்காக்கள் தான் தாவரங்களா மாறினதா எங்கட விஞ்ஞானிகள் சொல்றாங்க. சரியா, அதுக்கான சில ஆதாரங்கள் இருக்கிறேன். சில ஒத்துமைகள் இவங்களுக்கு இடையே, இப்ப குரங்குக்கும் மனுஷனுக்கும் இடையே சில ஒத்துமை இருக்கிறது தானே, அதே மாதிரி குளோரோஃபைட்டுகளுக்கும் இந்த தாவரங்களுக்கும் ஒத்துமை இருக்கிறது. முதலாவது என்னன்னா இந்த கலச்சுவர். இவங்க ரெண்டு பேருடைய கலச்சுவரும் பிரதானமா எதால் ஆக்கப்பட்டிருக்கிறேன்னு சொன்னா செலுலோசால். குளோரோஃபைட்டுகள் பச்சை அல்காக்களும் தான் தாவரங்களும் தான் கலச்சுவர் ஆக்கப்பட்டிருக்கிறது செலுலோசால். சரியா, அதே மாதிரி ரெண்டு பேரிடையும், சரியா, ரெண்டு பேரிடையும் சேமிப்புணவு, சேமிப்புணவு வந்து குளோரோஃபில். ரெண்டு பேருக்குமே குளோரோஃபில் காணப்படும். சரியா, பச்சை அப்படி சொல்லுவோமே நாங்க தமிழ்ல. ரெண்டு பேர்டையும் சேமிப்புணவு குளோரோஃபில். அதே மாதிரி ரெண்டு பேர்டையும் கலச்சுவர் செல்லுலோ சேமிப்புணவு இது. அதே மாதிரி ரெண்டு பேர்டையும் ஒளித்தொகுப்பு நிறப்பொருள். இல்ல நான் என்னோட ஒழுத்தி வச்சுக்கிறேன். சேமிப்புணவு மாப்பொருள, ஒளித்தொகுப்பு நிறப்பொருள் தான் குளோரோ.